இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்டது இப்படிதான். இனி என் பிள்ளை கண்ணில் கண்ணீர் வந்துடக்கூடாது, இனி என் பிள்ளை என் கிட்ட அழுது வந்து நிற்கக்கூடாது. அவள் கண்ணில் எவ்வளோ வேதனையில கண்ணீர் வந்துச்சோ அதே கண்ணில் ஆனந்தத்துல கண்ணீர் வரதுக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைய? இந்த கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருகிற நாட்கள் வரப்போகிறது நம்புறவங்க. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா, ஓ நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச உன்னை தள்ளினவர்கள் நடுவுல கர்த்தர் உன்னை திரும்ப உயிர்ப்பிப்பார். உன் வாழ்க்கை இடித்தவர்கள் நடுவுல கர்த்தர் உன்னை திரும்ப கட்டுவிப்பார். உன்னால் எழும்ப முடியாத இடத்துல கர்த்தர் உன்னை எழும்ப நிறுத்துவார். காரணம் இது உன்னால் நடக்க போறதல்ல. நீதி செய்கிறவர் எழுந்தருள போகிறார். நீதி செய்கிறவர் எழுந்தருள போகிறார். 26வது சங்கீதம் தெரிந்த வார்த்தை. வேதம் சொல்லுகிறது 5-6 கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் சொல்லிட்டு 6வது வசனம், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட எதை அறுக்கிறான்? எதை விதைச்சானோ அதை அறுக்கிறான். ஆமே, நீ விதைச்ச, நீ அதை கண்ணீரோடு விதைக்கும் போது அது விதையா இருந்துச்சு, ஆனா நீ கம்பீரத்தோடு அறுக்கும் போது அது பலனா மாறுச்சு. ஆமே, விதைச்சது சின்னதான், உனக்கு கொடுக்க போறது பரிதா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய அழ வச்சுட்டாரா? நிறைய அழ வச்சுட்டாரா? தூக்க முடியாம வண்டியில கொண்டு போக வேண்டியது நிலமா. நிறைய விதைக்க வச்சுட்டாரா? நீங்க அறுக்க போறது பெரிதா இருக்க போகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தை, அதுக்காக தான் இந்த வார்த்தையை திரும்ப நீ எப்பொழுதும் கூப்பிடுறதை நிறுத்திடாத. அதாவது பலன் கிடைக்கிறது வரை உன் ஜெபத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதுன்றார்.